அப்பதான் அபூபக்கர் சித்திக்ல சொல்லுவாங்க, அந்த சிலந்தி இஸ்லாத்தை பாதுகாத்தது, நானும் இஸ்லாத்தை பாதுகாத்தேன். அப்ப இஸ்லாம் என்பது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? சௌர் குகையில் இருக்குகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இந்த சிலந்தியும் தான் நபி அவர்களை பாதுகாத்தது. அதனால தான் நான் இஸ்லாத்தை பாதுகாத்தது அந்த சிலந்தி, நானும் என்ன செய்வோம், அந்த சிலந்தியும் நாளைக்கு என்ன செய்வோம், சொர்க்கத்தில் அல்லாஹ் எங்களை வைப்பான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? இல்ல, அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. இப்ப நாமே உலகத்தில் வாழுகின்ற பொழுது இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இஸ்லாத்தை பாதுகாப்பதுனா எப்படிங்க? 5 நேரம் தொழுகை விடாமல் தொழுகணும், ஹராம் ஹலாலை பேணி நடக்கணும், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழணும். அது மாத்திரமல்ல, ஹலாலான சம்பாத்தியம் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல நண்பர் அபூபக்கர் சித்திக்ல நான் எப்படி தேர்ந்தெடுத்து வாழ்ந்தேனோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல நண்பர் அபூபக்கர் சித்திக்ல போல நீங்கள் நல்ல நண்பரை தேர்ந்தெடுத்து வாழுங்க. நல்ல நண்பர்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? தொழுகை விடாமல் தொழுக வேண்டும், ஹராம் ஹலாலை பேணி நடக்கணும், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழணும். அப்படிப்பட்ட நண்பரை நீங்கள் என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் நாளைக்கு அவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்தில் போவார். பார்த்தீங்களா, அவரோடு அல்லாஹ் உங்களையும் சேர்த்து வைப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுபோல உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களோடு சேர்ந்து வாழ்ந்து நாளைக்கு மறுமை நாளில் அவர்களோடு வாழக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். இது எத்தனாவது படிப்பினை? 5வது படிப்பினை. இப்போ அந்த குகையை மேல காமிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த குகைக்கு பேரு சௌர் குகை. என்ன குகை? சௌர் குகை. எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? 2 பேர். யார் யார் தங்கியிருந்தாங்க? அபூபக்கர் சித்திக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அவர்களோடு சேர்த்து யார் இருந்தா? அல்லாஹ் தங்கியிருந்தான். எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க? 3 நாள் தங்கியிருந்தாங்க. உணவு கொடுத்தது யாரு? அஸ்மார் இல்ல யாருடைய மக? அபூபக்கர் சித்திக்குடைய மக. அபூபக்கர் சித்திக்குடைய மக. 3 நாளைக்கு பின்னாடி எங்க போனாங்க? மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க அந்த குகையை பார்க்கலாம்.